ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஒரு அழகான ஆணை பார்த்து பெண்ணுக்கோ அல்லது அழகான பெண்ணை பார்த்து ஆணுக்கோ மனம் சலனப்படுது அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்தால் அது எவ்வளோ ஆபத்தான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ராமாயணத்தில் சீதையை கடத்திட்டு போகிறாங்க. ராவணன் கடத்திட்டு போகிறான். நிறைய பேர் ராவணன் சீதையை தொட்டு தூக்கினானா, முடியை பிடிச்சி இழுத்துட்டு போனானா, அல்லது தரையோடு பேத்துட்டு போனானா, அல்லது சீதையை விரும்பி போனாலா, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இதில் சீதையே விரும்பி போனான்றது தான் உண்மை. ஏன்னா அந்த சீதை வேறு யாரும் இல்லை, நாம தான். அந்த ராவணன் வேறு யாரும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். இப்போ சொல்லுங்கள், துப்பாக்கி வச்சுட்டு நீ காமத்தில் விழுன்னு யாராவது சொல்கிறாங்களா, அல்லது நீங்களாக விழுறீங்களா? நீ அழகான பெண்ணை இப்போ பார்த்தே ஆகணும்னு உங்களுக்கு யாராவது கத்தியை வச்சுட்டு மிரட்டுறாங்களா, அல்லது நீங்களே பார்க்குறீங்களா? அப்போ நீங்களாக தான் ராவணன் கிட்ட விழுறீங்க இல்லையா? சரி, இப்போ கடத்திட்டு போகிறான் ராவணன். ஸோ அந்த கதைப்படி கடத்திட்டு போகும்போது சீதை தன்னுடைய நகைகளை போட்டுக்கிட்டே போகிறான். ராமர் பார்த்து கண்டுபிடிப்பான்னு. இது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரியாது. சீதை என்ன அவ்வளோ நகையாக என்ன கிலோ கணக்கில் வச்சுருந்தாங்க. கிலோ கணக்கிலே வச்சுருந்தா கூட எவ்வளோ போட முடியும்? அதுவும் காட்டில் போட்டால் இல்லை, நம்ம அந்த நகையெல்லாம் விழுந்துச்சுன்னா அதை தேடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்படி இருக்கும்போது காட்டில் விழும்போது அதை எப்படி தேட முடியும் ஒருத்தர்? ஸோ இதெல்லாம் எது சொல்லுதுன்னா, அது நிஜத்தில் நடந்த விஷயம் இல்லை, அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்போ அழகான பெண்ணை ஆணை பார்த்து தடுமாறுறோமோ அப்போ ராவணன் நம்மளை கடத்திட்டு போகிறான்னு அர்த்தம். அதாவது நாமளே மயங்கி போகிறோம், இதுதான் கரெக்டு. அப்போ உங்களுடைய நகைகளை நீங்கள் இழக்கிறீங்க, சூக்ஷ்ம நகைகளை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நகைன்றது ஒரு ஆஸ்தி இல்லையா? நகையை வச்சு தான் ஒருத்தர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் முடிவு பண்ணுவாங்க. இப்போயுமே அந்த வரதட்சணை அப்போ அந்த நகையை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க, இத்தனை பவுன் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சூக்ஷ்ம நகை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ ஸ்தூலமான நகை, சொத்து எல்லாம் நீங்கள் இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த உடம்பை விட்டு உயிர் பறந்துடுச்சு, அவ்வளோதான். உங்கள் கர்மத்திற்கு ஏற்ப நாளைக்கு நீங்கள் பிச்சைக்கார குடும்பத்தில் கூட பிறக்கலாம். இந்த கோடியெல்லாம் நான் தாண்டா சேர்த்து வச்சேன்னு போய் சொல்ல முடியாது. ஒன்றும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருந்தாலும் உங்களை யாரும் நம்ப போகிறது கிடையாது. ஆனால் சூக்ஷ்ம சொத்து இருக்குது பாருங்கள், அது நம்ம செய்கிற புண்ணிய கணக்குனால் வர்றது. பாவ புண்ணியம் இதெல்லாம் உங்கள் ஆத்மாவிலே பதிவாகும். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அது எப்போவுமே இருக்கும். ஒரு ஆத்மா தான் பல உடலை எடுக்குது, ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறக்குது, ஆனால் மனிதனாக தான் பிறக்கும். ஸோ கலியுகத்தின் இறுதியில் இறைவன் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவுக்கு இந்த சூக்ஷ்ம சொத்து 100% முழுமையாக நிரப்பி நான் அனுப்பினேன் முந்தைய கல்பத்தில்ன்றார். இது பைபிளில் கூட உங்களை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக ஆக்கினேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கல்பன்றது 5000 வருடம். ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் இறைவன் அந்த சூக்ஷ்ம சொத்தை நிரப்புறதுக்கான ரகசியத்தை, அதை தான் சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க, அந்த ரகசியத்தை சொல்லி நிரப்பிட்டு போகிறாரு. ஆனால் 5000 வருடம் கழிச்சு அனைத்தையும் நாம் இழந்துடுறோம். எப்படி இழக்கிறோம்? நான் சொன்னேன் இல்லையா, ராவணன் கடத்துறதுனால தான் இழக்கிறோம். ராவணன் கடத்துறதுனால இழக்கிறோம். கரெக்டு, நாமளே போடுற மாதிரி தான் கணக்கு இல்லையா? அப்போ இவங்களா நகையை போடுறாங்கன்னா ஒத்துக்கிறீங்க, ஆனால் இவங்களா ராவணன் பின்னாடி போகிறாங்கன்னா ஒத்துக்க மாட்டீங்க. ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? நம்ம இழக்கிறோம். எத்தனை பணக்காரர்கள்லாம் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அந்த பெண்ணாசையினால் அனைத்தையும் இழந்தார்கள்ன்றத பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு வினாடி சலனத்தினால அனைத்தையும் இழந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க.
திடீர்னு ஒரு பொண்ணு வீடியோ காலில் வருது, நிர்வாணமாக இருக்குது, டக்குன்னு ஒரு கால் வருது, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் தற்கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவன் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பான், அழிஞ்சுதா ஒரு வினாடி சலனத்தில். சரி, இது சூக்ஷ்மமாகவும் நடக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் மாத்தாட்டினாலும் கூட நீங்கள் எந்த அளவுக்கு சலனப்படுறீங்களோ, அழகான பெண்ணை பார்த்தாலே, அதாவது ஆணாக இருக்கும்பொழுது பெண்ணை பார்த்து சலனப்படுறீங்க, அது நேரில் பார்த்தாலும் சரி, இன்டர்நெட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை சினிமா, பாட்டு, டிவி இதில் பார்த்து ரசித்தாலுமே சரி, உங்களுடைய சூக்ஷ்மமாக சேர்த்து வைத்த பொக்கிஷம் அங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் எந்தளவுக்கு ஆபாசமான விஷயங்களை பார்க்குறீங்களோ அதிகமாக குறையும். அதை செயல்படுத்துகிறீங்க, காமத்தில் ஈடுபடுறீங்கன்னா இன்னும் அதிகமாக இழப்பீங்க. நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் கையில் காசே தங்காது. காரணம், இங்கே அந்த பொக்கிஷம் இருந்தால் தான் இங்கே வரும். சூக்ஷ்மத்தில் இருந்தால் தான் ஸ்தூலத்தில் வரும். சூக்ஷ்மத்தில் இழந்தீங்கன்னா ஸ்தூலத்தில் வரவே வராது. ஸோ அப்போ ராவணன் பின்னாடி சீதை விரும்பி போனாங்கன்றது என்ன அர்த்தம் தெரியுமா? ராமரை பார்த்து சலனப்படுறாங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ராமரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? ராமர் மீது சலனம் வருது இல்லையா? திருமணத்துக்கு பிறகு திருமணம் ஆன உடனே காட்டுக்கு அனுப்பப்படுறாங்க, அதை யோசிச்சு பாருங்கள் இல்லையா? திருமணம் ஆன உடனே காமத்தில் விழுந்த உடனே எல்லாத்தையும் இழக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கே ராவணனும் கடத்திட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அனைத்தையும் இழக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலாக திருமணம் முடிந்து காமத்திலேயே எல்லாத்தையும் இழக்கிறாங்க. பட் அந்த நகை மட்டும் இருக்குது, அதையும் இழக்கிறாங்க இல்லையா? அது எப்படி அப்படின்னா, இதை 2 விதத்தில் எடுத்துக்கலாம். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி ராமராஜ்யம், அதாவது சொர்க்கம். அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பமாகலை தவிர காமத்தினால் கிடையாது. அதனால தான் அங்கே வாழ்ந்தவர்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்தவர்கள் 2500 வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காமம், கோபம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறோம். ஏன்னா நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் ஆத்மான்னு நினச்சோம். ஸோ அப்போ உடம்புன்னு நினைக்கும் பொழுது தான் காமம், கோபம், பற்று, பேராசை கொஞ்சமாக வருது. அப்போ கொஞ்சமாக எல்லாத்தையும் இழக்கிறோம். எப்போ காமமே கதின்னு முழுகிறோமோ அனைத்தையும் இழந்துட்டோம். அந்த காலகட்டம் தான் இது நடக்குது. அதனால தான் விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறுறதை பார்க்குறோம், இயற்கை சீற்றத்தை பார்க்குறோம், யுத்தத்தை பார்க்குறோம். ஏன்னா மனிதன் காமத்தில் அந்தளவுக்கு மூழ்கிட்டோம். இன்டர்நெட்டு, நிறைய கள்ளத்தொடர்பு, எல்லாத்துக்கான வசதியும் வேறு வந்துடுச்சு. ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பின்னாடி அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ரகசியத்தை சொல்லி, அனைத்தையும் இழந்துட்டிங்களா, இப்போ மீண்டும் அனைத்தையும் நிரப்புறதுக்காக நான் வரேன். இனி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்காதீங்க. தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? உடம்புன்ற உணர்வை மறந்து இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருங்க. உயிர் இல்லையா? அது எத்தனை உடலை எடுத்தாலும் உயிர் ஒன்றே தான் இருக்க போகுது, ஒரே ஆத்மா தான். அதுதான் நான். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்துன்ற உணர்வு சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் எதையும் இழக்கலை. எப்போ உடம்புன்னு நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையானீங்களோ அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நிறைய பாவம் செஞ்சீங்க. செய்ய அனைத்தையும் இழக்கிறீங்க. இதில் நிறைய தண்டனையும் கிடைக்கிது. இப்போ அத்தனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி நீங்கள் இழந்த அத்தனையும் மீண்டும் 5000 வருடமாக இழந்த அத்தனையும் முழுசாக மறுபடியும் கொடுக்கறதுக்காக இறைவன் வந்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் உங்களை அழைச்சிட்டு போய் விடுறதுக்கு வந்திருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், மீண்டும் மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் நாம் அனுபவிப்போம். ஸோ அப்போ அனைத்தையும் அடையணும் அப்படின்னா இந்த கலியுகத்தை பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேட்காமல் இருங்க, வைராக்கியமாக இருங்கன்றார். அதுக்காக காட்டுக்கு போகிறதில்ல, குடும்பத்திலே தான் இருப்பீங்க. உடலை பார்க்காதீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் கணவன், மனைவி இருக்கும், அப்பா, அம்மா, சகோதரர்கள் எல்லாம் தான் இருப்பாங்க. ஆனால் ஆத்மான்ற உணர்வில் இருந்தாங்களே, அந்த உணர்வுக்கு வரணும். ஆனால் இப்போ அந்த சக்தி இல்லை. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் சர்வ சக்திகளில் நிரம்பிய சர்வ சக்திவான் சிவபெருமானை சதா நினைவு பண்ணுங்கன்றார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு உடல்ன்ற உணர்வை மறப்பீங்க. வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும். உள்ளுக்குள்ளேயே ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். அது வெளியில் இருக்கிற அனைத்து விஷயங்களிலிருந்தும் உங்கள் புத்தியை
தடுத்து உங்களுக்குள்ளே உங்களுடைய கவனத்தை செலுத்தும்போது தான் அந்த ஆனந்தம் ஆக்டிவேட் ஆகும். அதற்கு ஆத்மான்னு உணர்ந்து ஒரு சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இருக்க சூக்ஷ்ம சக்தி, சூக்ஷ்ம ஆஸ்தி, சொத்து சேமிப்பாகிட்டே இருக்குது. ஆனால் விடுவானா ராவணன், இது அவனுடைய ராஜ்யம் இல்லை, அப்போ தான் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வான் பலத்தோடு. உங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு அழகான பொண்ணு எடுத்தாந்து நிறுத்துவான். இப்போ தான் இன்டர்நெட்லாம் வந்துடுச்சு இல்லையா? அப்போ அங்கே சின்ன சலனமான ஆஸ்தி குறையும். சலனம் அதிகமாக அதிகமாக ஆஸ்தி ஃபுல்லாக காலி ஆகிடும், ஓட்டப்பான மாதிரி எதுவுமே நிற்காது. ஸோ அந்த எச்சரிக்கையைத்தான் மகாபாரதத்தில் பாண்டு மகாராஜா அந்த 2வது மனைவினால ஒரு பாவம் செய்கிற, அதாவது 2வது மனைவினாலே என்ன அர்த்தம், காமம் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். அதனால் எல்லாத்தையும் இழக்கிறார். ஆனால் கதைப்படி வேறு ஒரு காரணத்தினால அவரே வந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இழந்து காட்டுக்கு வர்றார். காடுனா காட்டுக்கு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் இழந்து இப்போ அப்படி தான் இருக்குது. கலியுகமே சுடுகாடு மாதிரி தான் இருக்குது. அனைத்தையும் இழந்த நிலையில் தான் இருக்கிறோம். இப்போ இறைவனை நினைத்து தவம் வாழ்க்கை மேற்கொள்வதற்கு தான் அவர் காட்டுக்கு போகிறார். அங்கே மனைவியின் மீது சலனப்படுறார். கடைசியில் உயிரே போயிடுது. ஸோ எல்லாத்தையும் இழந்துட்டால் உயிரே போயிட்ட கணக்கு தானே. ஏன்னா இப்போ உயிர் பிச்சை கொடுக்கிறார். இழந்த அத்தனையும் மீண்டும் கொடுக்கிறார். மீண்டும் அனைத்தையும் அடைந்தால் 5000 வருஷம் ஆத்மாவுடைய ஆயுள், உடம்புடைய ஆயுள் சொல்ல, ஆத்மாவுடைய ஆயுள் ஆரம்பத்திலே வரும். இல்லாட்டினா ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஆயுள் அதிகமாகும். இங்கே தூய்மைன்றதே முக்கியமாக காமத்தில் வந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கிறது. ஸோ காமத்துக்கு அஸ்திவாரமே உடம்புன்ற உணர்வு தான். ஸோ அதை தான் மறங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுலையும் அந்த ஆத்மா சிவ பரமாத்மாவுடைய குழந்தை இல்லையா? அவர் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா காமத்தின் கடவுள் மன்மதனை எரிக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையுடைய குழந்தைன்னா அப்போ நான் மட்டும் சாதாரணமானவனா? நானும் காமத்தை ஞானம் என்ற கண்ணினால், 3வது கண்ணினால் எரிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உடலை பார்க்காமல் ஆத்மாவை மட்டும் பார்ப்பேன்னு அர்த்தம் இல்லையா? உடல் எரிந்தாலும் ஆத்மா எரியாது இல்லை. அப்போ ஆத்மாவை பார்க்குறேன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் அவ்வளோ பலகீனமானவன் கிடையாது. ஏன்னா நான் இப்போ கடவுளுடைய குழந்தை, கலியுகத்தின் சாதாரண அசுர மனிதன் கிடையாது இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் அசுர குணங்கள். அதை கொண்டவர்கள் தான் அசுரர்கள், கலியுகவாசிகள் தான். இப்போ இந்த கலியுகத்திலேருந்து நாம் இப்போ விடுபட்டு சத்தியுகத்துக்கு போகிறோம், தெய்வீகமாக இருக்கிறோம். நியூஸில் வருது, ஒரு பொண்ணு இறந்துட்டா. அப்போ அந்த பொண்ணுடைய ஃபோனை செக் பண்ணால் 168 பேரோட அந்த பொண்ணு கலை தொடர்பில் இருக்கிறா. வீடு ஃபுல்லாக காண்டமாக இருக்குது. ஸோ ஒரு பெண்ணே இப்படி இருக்கிறா, அப்போ ஒரு ஆண் எப்படி இருப்பா? இந்த மாதிரி காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக ராமர் வாழ்ந்தது தான் ராமாயணம். இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். அதன் மூலமாக தான் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடையிறார். அதே தான் பாண்டவர்களும். ஸோ எல்லா கதையுமே இப்போ இறைவன் இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மகுமார் குமாரிகள். இந்த பிரம்மகுமார் குமாரிகள் சூக்ஷ்மமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்ற நெருப்பில் எரியாமல் பாதுகாப்பாக இதை கடந்து சொர்க்கத்துக்கு போகிறது தான் சீதை அக்னி பரீட்சையில் எரியாமல் அந்த பக்கம் வரா அப்படின்னு காட்டப்படுது. அதாவது ஆத்ம உணர்வில் இருந்து வருகிறாள், உடல் உணர்வில் சிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த கதையிலே ஒரு சீதை எரிஞ்சிட்டா இன்னொரு சீதை வந்துட்டா அப்படின்வாங்க. அதேமாதிரி ஒரு இயேசு சிலுவையில் இருந்தாங்க அதேமாதிரி, ஆனால் இன்னொருத்தரை ஏற்றவே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எதுவுமே நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஞானத்தை எல்லோரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் காமத்தில் விழுந்து எரிஞ்சிடுறாங்க, கோபத்தில் விழுந்து எரிஞ்சிடுறாங்க. ஸோ அப்போ உங்கள் புத்தி தடுமாறுது, சலனப்படுது அழகானவர்களை பார்த்து. அது நீங்கள் மொபைல், நிஜ மனிதர்களை விட ஏஐயில் இருக்கிறவங்க இன்னும் அழகாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே சலனப்படுது அப்படின்னாலே உங்களுடைய சொத்தை நீங்கள் இழக்கிறீங்க, உங்களுடைய ஆயுளை இழக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? இந்த 5000 வருட ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் தான் 100% சொர்க்கம், போக 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 அந்த சுகம் குறையும் இல்லையா? புத்தம் புது வீட்டுக்கு போகிறதுக்கும் 20 வருஷம் கழித்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல?
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நிரம்பிய குடம் தழும்பாதுன்னுவாங்க. அரகுர குடம் தான் தழும்புன்னு அது வேறு ஒரு அர்த்தத்துக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி மனம் நிரம்பி இருக்கணும்னா மனம் ஃபுல்லாக அந்த சிவனுடைய நினைவு மட்டும் இருக்கணும். எப்படி ஆஞ்சநேயர் நெஞ்சு கீழ்ச்சி காட்டினா வெறும் ராமர் மட்டும்தான் இருக்கார் அவருடைய மனசு ஃபுல்லாக. அது உண்மையிலே சிவனுடைய மகிமே ராமருக்கு போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருந்தீங்கன்னா தனக்குத்தானே திருப்தியாக இருப்பீங்க. திருப்தி இல்லாதனால்தான் தான் வெளியில் தேடுறீங்க. ஸோ நான் இறைவனின் நினைவில் திருப்தியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எது வந்தாலும், அதாவது அப்பாலப்போ சாத்தானேன்ட்டு பைபிளில் இருக்கும். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார்? கலியுகத்தை எட்டி உதைங்கன்றார். புத்தியினால் வேண்டாம், எனக்கு எந்த கவர்ச்சியும் தேவையில்லை, எட்டி உதைங்க, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன். சொர்க்கத்தின் மகாலட்சுமியை விடவா இவங்க அழகாக இருக்க போகிறாங்க? சொர்க்கத்தின் ஸ்ரீ நாராயணனை விடவா இங்கே அழகாக இருக்க போகிறாங்க? இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ராவணனும் சூர்பனகையும் தான். ஆனால் நம்ம பலகீனமாக இருக்கிறதுனால ஏதோ அவங்களே நாராயணன் மாதிரி லக்ஷ்மி மாதிரி தெரிகிறாங்க. ஸோ அந்த மயக்கம் தெளியணுன்னா உடல் உணர்வுன்ற மயக்கத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்விலிருந்து ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும். ஆத்மாவுக்கு ஒரு இன்ச்சு அண்ணாண்ட கூட போகக்கூடாது. ஸோ அதற்கு தீவிர பயிற்சி பண்ணணும், நீண்ட கால பயிற்சி பண்ணணும். ஸோ இது காமம் மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எது வந்தாலுமே நம்ம சொத்தை இழப்போம். ஆனால் அதிகமாக விரைவாக இழப்பது காமத்தின் மூலமாகத்தான். ஸோ காமம் வந்தாலும் மனசில் அமைதி போயிடும். கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எது வந்தாலும் அமைதியை தான் இழப்போம். அப்போ அமைதியாக இருந்தாலே அதில் சிக்கலைன்னு அர்த்தம். அப்போ ஒரு இறைவனின் நினைவிலே இருக்கணும். சதா சிவனேன்னு இருந்தன்னுவாங்க இல்லையா, அப்படி இருக்க வேண்டிய நேரம் இதை தான். ஸோ அதுக்கு நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க்கெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் தினமும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஒருத்தன் பெட்டி ஃபுல்லாக தங்கம் வைர வைடூரியம் நிரப்பி வச்சுருக்குறான். பெரிய பெட்டி எடுத்துகிட்டு காட்டு வழியாக போகிறான். ஒரு அழகான பொண்ணு வர பேசிடுவான் அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும் போகிற வழி காடு, பொண்ணை காட்டி மயக்கி தேடிட்டு போவாங்கன்னு தெரியும். அவன் பாட்டு கம்முன்னு போயிட்டே இருப்பான் திரும்பி பார்க்காம. அந்த மாதிரி கவனத்தோடு நம்ம போகணும் இந்த கலியுகத்தில். ராவணன் காமத்தை கொடுத்து திருடுவான், கோபத்தை கொடுத்து திருடுவான், பற்று பேராசை அகங்காரத்தை கொடுத்து திருடுவான், வீண் விஷயத்தை கொடுத்து திருடுவான். எதையும் கண்டுக்காமல் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போயிடுறேன், அனைத்தும் நிரம்பி இருக்கிறேன், இந்த போதையிலே இருக்கணும். இந்த கலியுகத்தின் எந்த கவர்ச்சியிலும் என்னை கொஞ்சம் கூட கவர்ந்து இழுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்க தானாகவே அந்த வைராக்கியம் வரும். ஆனால் அது திரும்ப அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.